பிள்ளை எப்படி இருக்குதா பாரு. அப்படியே பாரு. பிள்ளை அருமை. சூப்பர். ஐயா கை விடுங்கய்யா. பாப்பா நல்லமாக இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கறேன். ஆமா. ஒரு பெண்ணாக மட்டும் வந்திருக்கறனே. சரி. என்ன பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தோணலையா? என்னையா தோணுது? ஒன்னு தோணுதா? எப்படிதான் தோணுது உங்களுக்கு? எப்படி தோணுதுன்னா என்னன்னு சொல்றேன் நானு. நான் அப்படியே பெரிய ஆம்பளையா இருக்கு என்னன்னா நாயக்க கேட்டதவன். ஏடா என்ன நிக்கல. மண்ட ஆளுகார பத்த பையனே. நான் ஆளுகாரன்டா. அப்படி இல்லைங்க. ஒரு பெண்ணாக மட்டும் வந்தா ஒரு பெண்ணை பார்த்து ஐயோ வேண்டாயா கட்டி பிடிக்காதாயா நேத்துல காய்ச்ச வந்து சின்னிக்கு காய்ச்ச வந்துடாயா கட்டி பிடிக்காதாயா என்ன காய்ச்சல் வந்துடாயா அப்படி இல்லைங்க ஒரு பெண்ணாக மட்டும் பார்த்தா ஒரு பாட்டுல விடக்கூடாதா பாட்டு பட்டா மூச்சடி ஏன் தொட்டா மூச்சடி ஏன் பட்டா மூச்சடி ஏன் தொட்டா மூச்சடி ஏ பல பல நினைக்கிறேன் ஏன் பவள முன்னாடி பக்குவமா வந்து நிலையா மாமா முன்னாடி அழகு அழகு உன்னை மனவியாகவா கனவுல கையா முடிக்கணும் தலையில உமா குடு ஐயா கண்ணத்துல உமா கொடுக்கணும் இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலங்க மாட்டிக்கினாரு உதரே இவரு மாட்டிக்கினாரு உதரே இவர கம்பாதன் உதரே இவர கம்பாதன் உதரே ஐயனே வேண்டமானே ஐயனே வேண்டமானே முச்சிலே தூக்கிட்டாமே ஏய் இந்த பாட்டு பிடிச்சிட்டா வெக்கமாவே இல்லையா ஏய் என்னாச்சு ஆளு எத்த ஜோடி சீலை தூக்கிட்டாடா ஐயா பாட்டு அப்படி வரல என்ன பண்ணணும் அப்புறம் சரிங்க உங்களுடைய ஆடலும் பாடலும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மாமா மிகவும் ஆமாங்க சரி போனால் போகட்டும் அப்போது நீங்க வீட்டுக்கு போங்க நீ கொடுக்குற சம்பளத்துக்கு வேற காய மாப்பிள்ள காய மாப்பிள்ள வந்து கூத்து பாப்பா கூத்து பாக்குறீங்களா அங்கிட்டு கொடுக்க இங்க என்னடா வேலைப்பியா சரி எதுவும் இல்லையா சிண்டி போட்டு இழுத்து போடுவேன் முடியாதாயா ஆமாமா போய் அப்படியாக இருப்பினும் இந்த சீரான சபை எதற்காக அமைந்துள்ளது தெரியலையா கூத்துட்டுக்கிறாங்களா நீ எதுக்கு வந்திருக்கிற நானும் கூத்துக்கு தான் வந்துக்கிறேன் அப்படியா ஆமா கூத்துட்டுக்கிறாங்களா என்ன ஊர் நான் இங்கதான் பக்கமா சங்கிகிரி சரி சரி பக்கமா சங்கிகிரி சீராக அமைந்திருக்கும் தெய்வீக சபை தெய்வீக சபையிலே சரி ஆனாலும் இந்த அப்பா மார்கள் பின்னாட பிறந்த அரும் பெரும் தாய்மார்கள் மற்றும் சகோதர சகோதரிமார்கள் எதற்காக அமர்ந்துள்ளார்கள் சாமி கூத்து பார்க்கறதுக்கு வந்துக்கிறாங்க அப்படியே ஆமா என்ன கோயிலுக்கா எப்படி நீ விட்ட கூத்தா இல்ல கோயிலுக்கு கூத்துட்டுக்கிறாங்க பார்க்கறதுக்கு வந்துக்கிறாங்க எத்தனாயிரம் சனம் பாரு தெய்வத்தின் சாட்சியாக தெருக்கூத்து நாடகம் இன்றைக்கு சரி அதனால நம்முடைய கூத்தை கண்டு கழிக்க அனைத்து குரு பெரியோர்களும் வந்திருக்கிறாங்க அனைவரும் தேர்வு சார்பாக நம்முடைய குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவிக்கிறேன் ஒவ்வொரு விரலும் கூப்பிட்டுட்டே வரணும் பின்னாடி ஏண்டா எதுல அதில் இல்ல 1 2 சொல்லி கணக்கு போட்டு வா ஆமா சொல்லிட்டா
வணங்கி என்னுடைய பெயர் தான் விரதமாலா என்று சொல்வார். விரதமாலா விரதமாலா அப்படின்னு சொல்றீங்கல்ல, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையா? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாரையா? சொன்னா என்ன பண்ணுவேன்? சொன்னா கேட்க வேண்டியதுதான். சொல்றேன். அப்பா என்ன பத்து மேல தட்டு வந்து சொல்லு. பின்னை 10 மாதம் 300 நாள் 3000 தச வினாடிகள் அங்கத்திலே காட்டு வந்தாரே என் மாதா பிதா. யாரம்மா? அம்மா என்னுடைய தந்தையார் தீரு சுலோச்சனராஜன் என்று சொல்வார். சுலோச்சனராஜன். சரிம்மா. தாயாரு? என்னுடைய தாயார் தீரு. அடி என்னை 10 மாதம் 300 நாள் 300 திசை வினாடிகள் என்னை வயிற்றிலே சுமந்து சரி தோள் நடுங்க துடை நடுங்க என்னை ஈண்டெடுத்தாரே என் மாதா. மாதா. ஓய் சுலோச்சனா தேவி என்னுடைய தந்தை தாயார் என்று சொல்வாங்க. சரி அம்மா. அம்மா அம்மா என் தாய் தந்தைக்கு நான் பெண்ணாக நான் பிறந்து எத்தனை பேர் கட்டி இந்த தக்கா பருவம் அங்கே ஆன உடனே எனக்கு ஆயி போச்சுடா பையா. உள்ள தண்ணிக்கு தான் எடுத்துட்டு போய் அந்த பக்கம் போயிட்டு வந்துரு. என்னது இவனுக்கு தான் ஆயி போச்சு பிஞ்சி போச்சுன்னு இருக்கிறாள். அந்த பையனை அது இல்லைங்க, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. திருமணம்? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரர் யாரு? என்னை மாலையிட்ட மன்னவர் யார் தெரியும்? மன்னவர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர் தெரியும்? எப்படி?
நக்கங்கன்னு கொடுக்குறியா? நக்கங்கன்னு கொடுக்குறியால? என்னங்க ஆயா என்னை மாலையிட்ட மன்னவர் யாத்திரை யார் ஆயா? அவரே தாங்க அவரே தான் அவுத்துட்டாங்க. எதுக்குடா வந்துப்ப நீதான் அவரு அவரு இல்லையா? நான் இதை சொல்லல என்னை மாலையிட்ட மன்னவர் அவர்தான் சொன்னேன் அவருதான் யாரு? தற்புடைய மங்கைகள் தன்னுடைய கணவருடைய பெயரை நாவால சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க வெட்டப்படுவாங்க ஆமா ஆமா அதனாலதான் அவருனே நீ என்னமோ அவுத்து அப்படி வாக்கு நிறுத்தியா தான் இருக்கும் ஆமா என்னமோ கழட்டி விட்டு அவங்க பேசி பேசிட்டாண்டா அந்த பையனுக்கு எடுக்கிறீங்க அதான் அவரு அவருனியா நான் என்னமோ புத்தியில அவுத்து விட்டாயா? சரிங்க அப்படியெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் இரண்டு தகவலும் அங்க யானை உடையே என்னை மாலை முடிந்தாரே என்னது மன்னவர் மன்னவர். மன்னவர் கட்ட தாலி எனக்கு மாறு மட்டும் தொங்குது ஆமாய்யா. யா புண்ணிய கட்ட தாலி யாரது பையா ஐயா ஆயா என் மன்னவர் யாத்திரை யார் ஆயா? அடியே ஆயா இது நக்கலிஷா? இது நக்கலிஷா? நெக்லீஸ் தான்டா இதுமா ஆளுகிட்ட போய் வாங்கிட்டு கடைக்காரங்கிட்ட போன கொடுத்தா அப்படி அட கடைக்காரங்கிட்ட போனியா? எந்த பொண்ணு வச்சு சொல்ற சரி இது ரெண்டும் எவ்வளவு வரும்? இத கேக்குறியா இத கேக்குறியா இந்த நக்கலிஷ் இந்த நெக்லீஸ் ரெண்டும் சேர்த்து ஆட 300டா எப்படி வெயிட் தாங்குற? எதுக்கு நீ ரெண்டு வருஷம் எப்படி 50 கிராம் இல்ல எப்படி வெயிட் தாங்குற? இதுல போய் என்னடா வெயிட் இருக்க போகுது அட இந்த வெயிட் இருக்காதா? சரி இது கடைக்காரங்கிட்ட போனே அவர் கொடுத்தா அப்படி நான் வாங்கிட்டு வந்தேன். கடைக்காரங்கிட்ட போனியா? ஆமா சரி காசு போட்டு எடுத்தது காசு போட்டு எடுத்துல நான் என்னமோ கடைக்காரங்கிட்ட போயிட்டேன். என்ன பார்த்தா அப்படி தெரியுதா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்படி இல்லைங்க ஆ. என்னை மாலையிட்ட மன்னவர் மகவர் அடியே போய் இந்த உலகத்துல மழை பெய்யணும்னா வெயில் அடிக்கணும்னா இரவு வரணும்னா எல்லோரும் தேவர்கள் இருக்கிறாங்க ஆமா சாமி. சரியா ஆமா. வெயில் வரணும்னா யாரை கும்பிடுவ நான் கும்பிடுவேன் சூரிய பகவான் சூரிய பகவான் இரவுல வர்றது யாரு சந்திர பகவான் சந்திர பகவான் மழை வந்தா என்ன வரும் இடியும் மின்னலும் வரும் இடியும் மின்னலும் வரும். அப்படி மழை வர்றதுக்கு காரணமே எங்க வீட்டுக்காரர் தாண்டா கூட்டுக்காரன். ஆமா எப்படியா? அதனாலதான் அவருக்கு பெயரு வர்ண பகவான் என்று சொல்லுவாங்க வருணம் பகவான். ஆமாடி. சரி அவரை நான் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் நான் சுகட்சேமத்தோடு இருக்கிறேன் அடடடட. அப்படி இருக்கும் பொழுது இந்த டைம்ல பிறந்து நாய் போன மாதிரி இருக்கிற என்ன காரணம் உங்க வீட்டுக்காரரு